2 கிராம் வாங்கலான்னு நம்ம பணத்தை வச்சிட்ருக்கோம். 30,000 கூலி சேதாரம்லாம் சேர்ந்து 26,000 தங்கம், கூலி சேதாரம், டேக்ஸு எல்லாம் சேர்த்து 30,000 வந்துடுது. 2 கிராம் எடுக்கிறோன்னு வச்சுருக்கீங்க. விலை 14,000 வந்துடுச்சு. அப்படின்னா 2,000 கிராம். 1 கிராமுக்கு ரூ. 1,000 ஏறுது, 2 கிராமுக்கு ரூ. 2,000 ஏறிச்சு. அதனால் பயந்துக்கிட்டு தங்கத்தை வாங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது என்னுடைய வியாபாரத்துக்காக சொல்லலை. வந்து வாங்கினா எல்லாருமே என் கடையில் வருவாங்க, நீங்கள் வாங்காது அப்படிக்காக சொல்லலை. ஜென்ரலான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த 2 கிராம் எடுக்கிற இடத்துல விலை ஏறி போச்சா, 1 கிராம் 900 எடுக்க முடியுமா, இல்லை 800 எடுக்க முடியுமா, எடுத்துருங்க. எவ்வளோ வருமோ எடுத்துருங்க. விலை ஏறினா என்ன, நம்மளுடைய எடுக்கக்கூடிய அளவு கொஞ்சம் குறையும், மில்லிகிராமில் குறையும். 10 பவுன் எடுக்கணுன்றப்போ ஒரு 9.5 பவுன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, 9.5 பவுன் எடுத்துருங்க. ஆனால் எடுக்காமல் விட்டிங்கன்னா இன்னும் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா சூழ்நிலைகள் 2003 கேலண்டர் இயரில் பார்த்திங்கன்னா 20% ஏறிச்சு கோல்டு. 2024 பார்த்திங்கன்னா ஒரு 46% ஏறிச்சு. 2025 பார்த்திங்கன்னா 80% ஏறி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 குறைந்தபட்சம் 40% விலை ஏறும். ஆவரேஜாக சொல்கிறீங்க. இந்த வருஷம் ஏறினதுலேயும் பாதி தான் சொல்கிறேன். அப்படி இருக்குன்னப்போ நம்ம மற்ற எல்லாத்த விட தங்க முதலீடு தான் சிறந்தது. அதனால் இதில் தாராளமாக பண்ணலாம். நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் குறைச்சி கூட பண்ணுங்கள். ஆனால் நிப்பாட்டாமல் பேனிக் ஆகாமல் இருக்கும்.